நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாளை சீமான் அவர்கள் மிரட்டிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. என்ன நினைச்சிட்டு எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்ட உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இது குறித்து பேச திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சும்மாவே தினம் டிசைனா பிரச்சனைகளை மாட்டி விடுவான். மறக்க முடியாத அளவுக்கு மாட்டி விட போறான். டேய் நீ கொஞ்சம் பொத்துடா. இப்ப வெளியாயிருக்கிற இந்த ஆடியோல என்ன விஷயம் பேசப்பட்டிருக்குது விளக்கமா சொல்ல முடியுமா? பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. தெளிவுபடுத்திருங்க. தங்கச்சி, நீ என்ன வேலை செய்யறான்னு எங்களுக்கு தெரியுது. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. அவர் ரொம்ப பேரன்புக்காரர், அதே மாதிரி பெருங்கோவம் கொண்டவன். அவன் எதை பத்தியும் கொல்லப்பட மாட்டான். இப்படித்தான் ராஜீவ்காந்தி கல்யாண சொந்தத்தை வளர்த்தான். அவன் கடைசியா துரோகத்துல போய் நின்னுது. இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்லை, உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம். நீ என்ன செய்யறாயின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி எப்படி நாங்கள் வளர்க்குறது? நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது, பெண்கள் எல்லாம் தனியாக கலந்தாய் விடுறது. நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க, செல்ஃபோன் கொடுத்துருக்க, ஆளுக்கு 2000 காசு கொடுத்துருக்க. அதெல்லாம் என்னது? தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமா இருக்கு. ஐயா 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 ஐயா, இந்த ஆடியோவும் கண்டிப்பா சாட்டை துரைமுருகன் தரப்புல இருந்தா வெளியிடப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ சீமான் இன்னொரு பொறுப்பாளரிடம் பேசியிருக்கிறாரு. காளியம்மாளை இப்படியெல்லாம் போய் நான் சொன்னதா சொல்லி எச்சரிக்கை செஞ்சு விடு அப்படின்னு. நான் சொல்லித்தர மாதிரி ஒரு 4-5 வார்த்தைகளை சேர்த்து போட்டு விட்டுவான். என்னென்ன சாரு செய்யாத. அவர் ரொம்ப பேரன்புக்காரர், அதே மாதிரி பெருங்கோவம் கொண்டவன். அவன் எதை பத்தியும் கொல்லப்பட மாட்டான். இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். கட்சியில உனக்கு திறமை இருக்குன்றது முக்கியம் இல்ல, நேர்மையும் உண்மையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம். எனக்கு தெரியவே தெரியாது. மாமா என்ன பண்றீங்க? நானும் தெரியாம தான் எடுக்கிறேன், ஆனா தெரியற மாதிரி அடிக்க போறேன். இதுக்கு இடையில ஒரு பிட்டு சொன்னாரு. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றாருன்னா, போய் சொல்லுங்க அவன் பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன். யார சொல்றாரு? அவரு சீமான் அவரை பத்தியே சொல்லிக்கிறாரு. ஆமா, மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்கினி குழம்புடா. அக்கினி குழம்பா என்ன தெர்றா? ஆத்தி கல்லு. இங்க பாருங்க, பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. என்ன அந்த பேரன்பு, என்ன அந்த பெருங்கோவம்னா, ஈழ போராட்டம் அங்கு உச்சத்தில் நடந்து கொண்டு இருந்த பொழுது இங்க மதுரை ராயல் கோர்ட்டுல ரூம் போட்டு விஜயலட்சுமியிடம் உச்சகட்டத்தில் இருந்தார் சீமான். மானங்கட்டவனே. சீமான் இப்படித்தான் பல நேரங்களில் பேரன்பு பெருங்கோபம் பெற்றிருக்கிறாரு. பல பெண்களினுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கின்றார் சீமான். மன்னிச்சு விட்டுக்கலாமே மாமே. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. காளியம்மா நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதினா என்ன, ஒரு லாட்ஜ் அல்லது ஒரு ஹோட்டலில் ரெசார்ட், இதுல ரூம் போட்டு ஒரு பார்ட்டி கொடுத்திருக்காங்க. எப்படி 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 அதுக்கு பணம் வேணும்ல? சங்கம் வச்சிர வேண்டியதா அடமானம். யாருக்கு பார்ட்டினா, கட்சியில் உள்ள பெண் நிர்வாகிகளுக்கு தனக்கு வேண்டப்பட்டவர்களை எல்லாம் வரவழைத்து ஒரு பார்ட்டி நடத்தி இருக்கிறாங்க. இவன் கை கொடுத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? பார்ட்டியோட அது நிக்கல, எல்லாருக்கும் ஒரு செல்போன் பரிசளித்திருக்கிறார். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இந்த ஏழை தாயின் மகளான காளியம்மாள், ஏழை மீனவ சமூகத்தை சார்ந்த காளியம்மாள். சொல்லு சத்தியமா சொல்லு. விளங்காத வயல. இந்த ஏழை காளியம்மாள் இன்னும் அரசு கட்டித்தந்த அந்த வீட்டு வசதி குடியிருப்புகளில் தான் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டை பாருங்க, இந்த ஓட்டை பாருங்க, இந்த செவுத்தை பாருங்க, எல்லாம் பாருங்க, பூசுறதுக்கு கூட வழி இல்லாம இந்த சின்ன அறையில தான் எங்களோட வாழ்க்கையே இருக்குது. அந்த வீட்டு வசதி குடியிருப்புகளில் தான் நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டை பாருங்க, இந்த ஓட்டை பாருங்க, இந்த செவுத்தை பாருங்க, எல்லாம் பாருங்க, பூசுறதுக்கு கூட வழி இல்லாம இந்த சின்ன அறையில தான் எங்களோட வாழ்க்கையே இருக்குது.
இவனை கொன்னிடலாமா? செல்போனோட நின்னா பரவாயில்ல, ஆளுக்கு 3000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. மகாபிரபு, நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப, 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. ஓட்டுக்காக வந்து பணம் கொடுக்குறீங்களே, நீங்களாம் யோக்கியமான கட்சிகளா அப்படின்னு திமுக அதிமுகவை பார்த்து இதே காளியம்மாள் எத்தனை மேடைகளில் பேசி இருக்கிறார். கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? கண்ணாடி முன்னாடி போய் நின்று காளியம்மா நீயே துப்பிக்க, இல்ல மல்லாந்து படுத்து நீயே துப்பிக்க, அது கரெக்டா மூஞ்சில விழுந்துரும். ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில தான் நினைச்சேன். சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. ரேஸ்கல்ஸ். மக்களை 1000 ரூபாய்க்காக கையேந்த வைத்து விட்டீர்கள். பிச்சை காசுக்காக மக்கள் வந்து கையேந்துறாங்க. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்னு மக்களுக்கு, குறிப்பாக மகளிருக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. என்ன பேடு பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. காளியம்மா ஒண்ணு சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ன்றது வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வெளிநாட்டு கட்சி அப்படின்னு இந்த அம்மா பேசுறாங்க. உங்க கட்சியில பேனர்ல போட்டிருக்கிறீங்களே பிரபாகரன், அவர் எங்க, உங்க நாகப்பட்டினத்துல பிறந்தாரா இல்ல திருவாரூர்ல பிறந்தாரா? எங்க பிறந்தாரு? அவர் இலங்கையில தானே பிறந்தாரு. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடரே, அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. எப்படி சாட்டை துரைமுருகனும் எப்படி சீமானும் ஈழத்தமிழர்களிடம் கொள்ளையடித்து சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ அப்படி காளியம்மாளும் ஒரு சுகபோக வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்போன் என்னங்க சாதாரணமா வாங்கிட முடியுமா? நார்மல் செல்போன் வாங்கணும்னாலே வந்து 10,000 15,000 இருந்தாதான் ஒரு நல்ல போனா இருக்குது. அது கீழே வந்து இருந்தாலுமே பல ஃபியூச்சர்ஸ் வந்து அதுல இல்லை. இப்போ செல்போனையும் வாங்கி கொடுத்து 3000 பணமும் வந்து கொடுத்துருக்குறேன்னா இதுக்கான பணம் எங்க இருந்து வந்துச்சு? கல்லார எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில எது நான் களவாடி போறா, நீ ரொம்ப யோக்கியம். இந்த ஆடியோவாவது இந்த சொரணையற்ற 2 ஜென்மங்களுக்கும் சொரணை ஏற்படுத்துமா? இல்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நம்ம ஏகலைவன் இருக்காருல்ல, மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன், அவர் இன்னைக்கு ஒரு பதிவை போட்டு நாம் தமிழருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாரு. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது இது? ஏன்னா பொறுக்கி திங்கிறது அப்படின்றது சாட்டை மட்டும் பண்ணா போதுமா, சீமான் மட்டும் பண்ணா போதுமா, நான் பொறுக்கி திங்க வேணாமா அப்படின்ற தொழில் போட்டி 3 பேருக்கு இடையிலயும் இருக்குது. I am your best friend. ஓகே, ஓகேடா, ஓகே. Okay.